கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது அனுதின உணவு என்கிற ஊழியத்தின் சார்பாக பதிவிடப்படுகிற 500வது காணொளி என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 500 காணொளிகளை போடும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காகவும் அவருக்கு நன்றி. இன்னும் அதிகமான காணொளிகளை பதிவிட கர்த்தர் கிருபை செய்வார். அதற்காகவும் வேண்டுதல் செய்கிறார். இந்த காணொளியை பார்க்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான வசனம் என்னன்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அன்பானவர்களே, துன்மார்க்கன் அதாவது பாவச் செயலை செய்கிறவன், அக்கிரமத்தை செய்கிறவன், மீறுதல்களை செய்கிறவன், மற்றவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவன், மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்க பண்ணுகிறவன், இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவன் நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒரு மனிதன் தான் செய்கிற பாவத்திலிருந்து விலகினாத்தான் அவனுக்கு பிழைப்பு. தான் செய்கிற துன்மார்க்கத்திலிருந்து விலகினாத்தான் அவனுக்கு மன்னிப்பு. தான் செய்கிற துன்மார்க்கத்தனத்திலிருந்து விலகி அவன் நியாயத்தையும் நீதியையும் செய்தால்தான் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப ஆத்துமா பிழைக்கணும்னா அவன் ஆண்டவர் சொல்றாரு, அவன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக ஊழியர் என்ன சொல்றாங்க தெரியுமா? வேதத்தை படிக்கிறாங்க, ஆனா தவறான உபதேசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். நீங்க எந்த விதமான தப்பு செஞ்சாலும் சரி, நீங்க எத்தனை முறை தவறு செஞ்சாலும் சரி, அவர் கருணையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். அவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை தண்டிக்க மாட்டாரு, உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார் அப்படின்னு. இதை கேட்டு அந்த சபை மக்களும் சரி, அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவங்களும் சரி, தொடர்ந்து அந்த தப்பை செய்யறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு. பயப்படுறது இல்லை. ஒரு தவறை செய்வதற்கு முன்பு, ஐயோ நாம் இந்த தப்பை செய்யறோமே, இதனால நாம பாதிக்கப்படுவோமே, இதனால மற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்களே, கர்த்தருக்கு நாம பதில் சொல்லணுமேங்கிற அந்த பயம் அவர்களுக்குள்ள இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் அப்படி. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் தான் சொல்றாங்களே தவிர, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை யாருமே சொல்லல. நிறைய இடங்கள்ல நான் கேள்வி போறேன். சில நேரங்கள்ல வாக்குவாதம் கூட வந்தது. கிருபையுள்ள தேவன் உங்களை மன்னிப்பார். அன்பானவர்களே, அப்ப எல்லோரையும் மன்னிக்கிற மாதிரி இருந்தா, எல்லா தவறுகளையும் எப்பொழுதுமே மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா, நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒரு நாள் எதுக்கு தேவையில்லையே? எல்லோரும் பரலோகத்துக்கு போயிடலாம்ல. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்காரு. அவருக்கு 2 புறமும் 2 கல்வர்கள் தொங்கிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தன் என்ன பண்றான், ஆண்டவரை பத்தி புரிஞ்சு அந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே ஆண்டவரை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், ஆண்டவரே நீ உங்களுடைய ராஜ்யத்துல வர்றப்ப என்ன நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு முன்னால இவரை கடவுள்னு அவன் ஏத்துக்கிறான். இவர் மனுஷன் அல்ல, இவர் தேவகுமாரங்கிறத சொல்றான். அவர் பாவம் பண்ணாத நீதிமான் அப்படிங்கிறத அறிவிக்கிறான். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறுங்கள்னு கேட்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறாரு, எல்லாத்தையும் மன்னிக்கிற மாதிரி தான் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாலே அவனையும் மன்னிச்சிருக்கலாம்ல. அவரு ஏப்பா நீயே என் கூட பரலோகத்துல இருந்துரு, அவன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் இவனுக்கு மட்டும் சொன்னாரு? சரி, இப்போ
யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுத்தாங்கல்ல, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் தானே. ஏன் அவனை வந்து ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறப்ப சொல்லியிருக்கலாம்ல, யூதாஸே நீ என்னை காட்டி கொடுத்துட்ட, பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ அந்த ஏதாவது தவறான முடிவுக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. விரோதிகளை கூட மன்னிச்சுடுவார் ஆண்டவர், துரோகிகளை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். விரோதி, இவரை அங்க இருந்தவனெல்லாம் இவருக்கு விரோதி, இவரை சிலுவையில் அடிச்சவனெல்லாம் அவருக்கு விரோதி, அவரை வந்து விழாவில் குத்துனவன் அவருக்கு விரோதி, சவுக்கில் அடிச்சவன் அவருக்கு விரோதி, இவர் தேவதூசனம் பண்றாருன்னு சொன்னவனெல்லாம் அவருக்கு விரோதி, அவனையெல்லாம் மன்னிக்கிறாரு. ஆனா கூடவே இருந்து காட்டி கொடுத்தா பாத்தீங்களா, அவன் சாகுன்னு விட்டுட்டாரு. அவன் திருந்தல. அவன் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து, ஆண்டவரே நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாருங்க தெரியாம நான் வந்து உங்கள்கிட்ட காட்டி கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட அவன் வந்து மன்னிப்பு கேட்கல, எங்கேயோ போய் புலம்புறான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துறேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவர் இடத்துல அவன் வந்து கேட்கறான். அப்படி கேட்டிருந்தானே ஒருவேளை அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சிருக்கான். ஆனா அவன் கேட்கறான். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை நெருங்கி ஆண்டவரிடத்துல நம்மை குறித்ததான துன்மார்க்கத்தனத்தை குறித்ததான எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்படைச்சு, அதோட அந்த துன்மார்க்கத்தனத்தை விட்டுட்டு நியாயத்தையும் நீதியும் செஞ்சாதான் இந்த நம்முடைய ஆத்மா பிழைக்கும் ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு தவறான உபதேசங்கள் உபதேசிக்கப்படுகிறது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை மன்னிச்சுடுவாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிச்சுவாரு. இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் வாழவே முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். வேதத்துல மிக தெளிவா இருக்கு. சில பேர் தனக்கு போஜனத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும், தனக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் தவறான உபதேசங்களை சொல்லி வருகிறார். எச்சரிக்கையா இருங்க. குமாரன் கோபம் கொண்டால் போகிற வழியிலே அழிந்து போவோம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அன்பானவர்களே, துன்மார்க்கன் தன் துன்மார்க்க தரத்தை விட்டு விலக. ஒருவேளை நம்மிடத்தில் துன்மார்க்கமான காரியம் இருந்தால், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுறப்ப, இதை நாம செய்யறது பாவம்னு தெரியறப்ப, அதை ஆண்டவரோட சமூகத்தில் போய் சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இதை பண்ணிட்டேன், இனி இது போன்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதற்கு பிறகு நியாயத்தையும் நீதியும் செய்யணும். நியாயமான காரியத்துக்கு போராடலாம், நியாயமானதை செய்யலாம். நீதியுள்ள காரியத்துக்கு போராடலாம், நீதியை செய்யலாம். பிரியமானவர்களே, தயவு செய்து தவறான உபதேசங்களை கேட்டு நம்முடைய ஆத்துமாக்களை சாவுக்கு எதுவாக நாம மாற்ற வேண்டாம். நாம நீதியையும் நியாயத்தையும் செய்து நம்முடைய ஆத்துமாக்களை நாம பிழைக்க பண்ணுவோம். ஆண்டவர் அர்த்தம் சொல்றார், இந்த நாள்ல துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தனத்தை விட்டு விலக, அவன் விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயானால் அவன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். அன்பானவர்களே, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு இல்லை, நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தில் அமர்ந்து வர்றப்ப, அப்பவும் நான் தப்பு பண்ணிட்டே இருப்பேன், என்னை மன்னிச்சிருவாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதே நாம் திருந்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கிற போதே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தை சமுட்டியால் அடித்து பிளக்கிறது போல இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளக்கிறது. அன்பானவர்களே, இப்படி ஒரு வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் மனம் திரும்புவோம், நம் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எங்களது 500வது காணொளியை பதிவிடும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாங்கள் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய துன்மார்க்கத்தனத்தையும் விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் செய்து எங்களுடைய ஆத்துமாக்களை பிழைக்க பண்ண நீர் எங்களுக்கு ஞானத்தை தார். பிசாசுடைய பிடையிலிருந்து நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவர். உடைய இரக்கமும் உடைய மனதுருக்கமும் உடைய மாட்சிமையும் உடைய அன்பும் எங்களை வழிநடத்தும். பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினாலே நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொண்டு அவர் எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் வாழ நீங்கள் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது அன்பும் கிருபையும் எங்களை வழிநடத்தும். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். ஆமென்.